அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொடுத்த கடனை திரும்ப பெற எளிதான பரிகாரம், அதுதான் இன்றைய தலைப்பு. வாருங்கள் நாம் பதிவுக்குள் செல்வோம். இன்றைக்கு பலரும் பணத்தை ஒருவரிடம் கொடுத்து விட்டு அதனை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர். இத்தகைய நிலை மாறி இழந்த பணத்தை அல்லது செல்வத்தை மீண்டும் பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. முடியும், நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆன்மீகம் சார்ந்த எளிய முறைகளின் மூலமாக இழந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான சில வழிமுறைகள் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். இதற்கு உகந்த திசை என்னவென்றால் தென்மேற்கு திசை. அதாவது அயராத உழைப்பினால் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் சொத்துக்கள், பணம் போன்றவை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாயின் தென்மேற்கு திசையில் இப்பரிகாரத்தை செய்தாலே போதும். இம்முறை மிகவும் எளிமையான ஒன்றாகும். அதே சமயம் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த பரிகாரமாகவும் கருதப்படுகின்றது. வளர்பிறை வெள்ளி எப்போதும் பூஜை அறையில் பூஜை செய்யும் போது ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது பணத்தை போட்டு வைப்பதனால் தனமும் தானியமும் சேர்ந்து பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுபோலவே ஒரு சிறிய அளவிலான செம்பு கலசம் அல்லது பித்தளை செம்பு அல்லது கண்ணாடி பாத்திரம், கண்ணாடி குவளை போல் உள்ள ஒரு பாத்திரம், ஏதாவது ஒன்றை எடுத்து அதனில் ஒரு கை நிறைய பச்சரிசியை போட்டு அதன் மீது சில்லறை நாணயங்களை வைக்க வேண்டும். பின்பு அதன் மீது பச்சரிசியை மூடி வைக்க வேண்டும், பரப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் பச்சரிசியை ஒரு கையை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேல நாணயங்கள், ஒரு 18 நாணயங்கள், 1 ரூபாவோ 5 ரூபாவோ உங்களால என்ன முடியுமோ அதை போட்டுக்கோங்க. 18 காசு போட்டுட்டு அதுக்கு மேல பச்சரிசியை அது மேல போட்டு அந்த பணம் தெரியாத அளவுக்கு மூடிடணும். அப்ப பார்த்தா அரிசி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இத தென்மேற்கு திசை கடனை தீர்க்கும் திசையாகவும் இழந்தவற்றை பெற்றுக் கொடுக்க செய்யும் திசையாகவும் இருப்பதனால் பொதுவாகவே தென்மேற்கு திசை எப்பவுமே வளர்ந்து இருக்கும். நம்மளை மென்மேலும் வளர்ச்சி அடையத்தான் செய்யும் அந்த திசை. அந்த திசைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டிலேயே தென்மேற்கு திசையில தான் கன்னிமூலை, அதாவது அந்த இடத்துலதான் நம்ம வீட்டு எஜமானுடைய லாக்கர், அதாவது பணம், பீரோல், பணப்புழக்கங்கள் எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தென்மேற்கு திசையில பாத்திரத்தை தென்மேற்கு திசையில் வச்சு மிகவும் அவசியமான ஒன்றாகும். மேலும் இப்பரிகாரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் செய்வதென்பது மிக அவசியமானதாகும். அப்போதுதான் மீண்டும் மீண்டும் செல்வ சேர்க்கையானது வளர தொடங்கும் என்பது ஐதீகம். தீரா துன்பமெல்லாம் தீரும். தொடர்ந்து ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளியிலும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் பாத்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இத அரிசியை வச்சுட்டு திருப்பி அந்த அரிசியை எடுத்துடணும். இந்த அரிசியை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எடுத்து நீங்க தானம் கொடுத்து விடலாம். கோவிலுக்கு செல்லும் போது இதை அங்கு வரும் பக்தர்களுக்கு அல்லது யாசகர்களுக்கு, அதாவது பண்டிட் இருப்பாங்கல்ல கோயில உள்ள பூசாரிகள், அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் மீண்டும் இந்த பச்சரிசியை பயன்படுத்தக்கூடாது. மாதம் 2 முறை வளர்பிறையில் இதை செய்து பாருங்கள். தீராத துன்பம் எல்லாம் தீரும், வராத வரவு எல்லாம் வந்து சேரும். இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. இதை ஒரு மூட நம்பிக்கையா நினைக்காதீங்க. நம்பிக்கையோட செய்தா எந்த காரியமுமே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதை நிறைய பேர் செஞ்சிருக்காங்க, அதனால பயனடைஞ்சிருக்காங்க. இது நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுலன்னு இல்ல, வெளிநாட்கள்லயும் வெளிநாட்டவர்களும் இதை கடைபிடிக்கிறாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க, பாத்தீங்கன்னாவே தெரியும்.
அந்த அரிசியில வந்து டாலர்ஸ் அதை வச்சிருக்காங்க. டாலர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் யாரும் புழங்குறது இல்லை, வெளிநாட்டவர்கள் தான் புழங்குறாங்க. அவங்களும் இந்த நம்பிக்கையோட அதை செய்யறாங்க. ஸோ அதனால நீங்க இதை செய்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலனும் கொடுக்கும். இது போல மீண்டும் நல்ல முக்கியமான பதிவுகளோட நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.